ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆதித்யாக்கு நெய் தோசை தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது அவனோட ஃபேவரட். அது சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் கூட வந்து சாப்பிட்டுப்பான். ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே லஞ்ச் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரைடேனாலே வழக்கம் போல் எல்லார் வீட்டில் வைக்கிற மாதிரி சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் வச்சிட்டாலே போதும், நைட் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அந்த சாம்பார் வச்சே வந்து ஓட்டிடலாம். சைட் டிஷ்ஷாக என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரைக்காயில் வந்து பொரியல் பண்ணிவிட்டு புடலங்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா மசாலாலாம் தடவி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா சாப்பிட்றக்கே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தா வந்து சாப்பிட்டுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அப்பளம் ரெடி பண்ணிவிட்டு ரசம் தான் வந்து வைக்கலாம்னு நினச்சி, ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு மோர் தான் வச்சு சாப்பிடும் போல் இருந்தது. தயிர் இருந்தது, அதை வந்து மோராக வந்து நல்லா தாளித்து வச்சு சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஆதித்யா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்த அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஹஸ்பண்ட் வந்து சாண்ட்விச் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டீ வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஃபிஷ் டேங்க் தான் வந்து பார்க்க போயிருந்தோம். ரொம்ப நாளாக ஃபிஷ் டேங்க் வாங்கணும்னு பிளான் இருக்குது. ஒரு 2-3 கடையில் விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். சரி இந்த வீக்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். எல்லாம் போயிட்டு வந்து தான் டின்னர் ஒர்க் வந்து பார்த்துருந்தேன். டின்னருக்கு வந்து இட்லி ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து தக்காளி சட்னிக்கு வந்து வச்சுட்டு நைட் டின்னர் சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.